அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் கணேசரின் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் பார்வதி தேவி கைலாய மலையில் குளிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார். தன்னை யாரும் தொந்தரவு செய்ய விரும்பாததால் தன் கணவன் சிவபெருமானின் காளை வாகனமான நந்தியிடம் கதவை காவல் காக்குமாறு கூறினார். யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறினார். பார்வதி தேவியின் விருப்பங்களை நிறைவேற்றும் நோக்கில் நந்தி தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது சிவபெருமான் வீடு திரும்பினார். நந்தி முதலில் சிவபெருமானின் விசுவாசி என்பதால் அவரை உள்ளே செல்ல அனுமதித்தார். இந்த சிறிய விஷயத்தால் பார்வதி தேவி மிகவும் கோபம் அடைந்தார். தனக்கு விசுவாசமானவர் யாரும் இல்லை என்று மிகவும் வருந்தினார். எனவே தனது உடலில் இருந்து குளிப்பதற்கு வைத்திருந்த மஞ்சள் பசையை எடுத்து அதில் உயிரை ஊதி விநாயகரை உருவாக்கினார். அவரை தனது சொந்த விசுவாசமான மகன் என்று அறிவித்தார். அடுத்த முறை பார்வதி தேவி குளிக்க விரும்பிய போது வாசலில் கணேசரை காவல் பணியில் அமர்த்தினார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் வீடு திரும்பினார். அப்பொழுது அந்த விசித்திரமான சிறுவன் தன்னை வீட்டிற்குள் நுழைய முடியாது என்று கூறுவதை கண்டார். மிகவும் கோபமடைந்தார். சிறுவனை அழிக்க தனது படையை உத்தரவிட்டார். ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர். தேவியின் மகனாக இருந்ததால் விநாயகர் அத்தகைய சக்தியை கொண்டிருந்தார். இது சிவபெருமானுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. இது சாதாரணமான சிறுவன் அல்ல என்பதை கண்டு அவனுடன் சண்டையிட வேண்டும் என்று முடிவு செய்து தனது தெய்வீக கோபத்தில் கணேசனின் தலையை துண்டித்து அவனை கொன்றார். இதை அறிந்த பார்வதி தேவி மிகவும் கோபமடைந்தார். தான் அவமானப்படுத்தப்பட்டதாக எண்ணி முழு படைப்பையும் அழிக்க முடிவு செய்தார். படைப்பாளராக இருந்த பிரம்மாவிற்கு இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. மேலும் அவருடைய கோபத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கெஞ்சினார். 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே தன் கோபம் குறையும் என்று கூறினார். 1. விநாயகர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 2. மற்ற எல்லா கடவுள்களுக்கும் முன்பாக அவர் என்றென்றும் வணங்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த நேரத்தில் கோபம் குறைந்த சிவன் தனது தவறை உணர்ந்து பார்வதியின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார். வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை மீண்டும் கொண்டு வருமாறு கட்டளையிட்டு பிரம்மாவை வெளியே அனுப்பினார். விரைவில் பிரம்மா ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த யானையின் தலையுடன் திரும்பினார். அதை சிவபெருமான் விநாயகரின் உடலில் வைத்தார். அவருக்குள் புதிய உயிரை ஊட்டி விநாயகரை தனது சொந்த மகனாகவும் அறிவித்தார். கடவுள்களில் முதன்மையானவர், அனைத்து கணங்களுக்கும் தலைவர் என்ற அந்தஸ்தையும் அவருக்கு வழங்கினார். நன்றி.